ஹே ஹாய்டா, திஸ் இஸ் ஹர்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஹரு. பேக்ரவுண்டில் ஒரு சில நாய்ஸஸ் இருக்கலாம், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் கரோ. அப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டுடே வந்து ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் போடலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் ஷாட்டோட டைட்டில் த வே வி லவ்ட் இதுதான் ஒன் ஷாட்டோட டைட்டில். ஓகேங்க, வளவலன்னு பேசாமல் நேராக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஹே ஜிமின், உனக்கு நான் யார், என்ன, ஏது எதுவுமே தெரிய கிடையாது. ஆனால் இது என்னோட முதல் லெட்டர் உனக்காக. நான் அன்னைக்கு உன்னை காலேஜில் பார்த்தேன். ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்கிட்ட நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லணும். நீ எப்பயுமே டவுனாக ஃபீல் பண்ணவே கூடாது. உனக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. அதை நீ மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணு. நீ யாருக்கு என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஆனால் என் லைஃப்பில் நீ ஒரு ஹீரோ. அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோ. என்னோட காதல் நீ. இப்போ இல்லை, என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்த ஒரே ஒரு காதல் நீ. உன்னை யாராலையும் என் வாழ்க்கையிலேருந்து தகர்த்துக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி. இப்போ நீ செகண்ட் இயர் படிக்கிற, மேபி ஒரு 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் நீ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்ப. ஐ நோ, ஐம் ஐம் ஷுவர் அபவுட் தட். எனக்கு தெரியும் அது உன்னால் முடியும்னு. நீ நல்லா போவ, நல்ல இடத்துக்கு வருவ, எல்லா நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. உன்னால் முடியும் ஜிமின், உன்னால் முடியும். நீ சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணாத. உனக்காக என் லைஃபோட டில் எண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த சில் உனக்காக வெயிட் பண்ணுவான். ஆனால் என்னோட லைஃபோட மெயின் கேரக்டராக இருந்து பார்க்கும்போது உன் உன் முன்னாடி நான் வெறும் தூசு மட்டும்தான். இந்த தூசெல்லாம் நீ ஏற்றுக்க மாட்ட. ஆனால் எனக்கு தெரியும் உன்னால் ஒரு நல்ல பெரிய பிஸ்னஸ் மேனாக வர முடியும்னு. என் நம்பிக்கை, என்னோட விஷஸ், அப்புறம் என்னோட ப்ரேயர்ஸ் எப்போவுமே என் கூடவே இருக்கும். நீ அதை மட்டும் மறந்துடாத. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் உன் லைஃப்பில் ஒன்று தேடி வருவான். அவள் அப்படி வந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அப்படின்னு அந்த லெட்டர் முடியுது. ஜிமின் இதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்காரு. அப்போ மாமே, என்ன மாமே, இந்த லெட்டர் வந்து 5 வருஷம் ஆச்சு, நீ இன்னும் இந்த லெட்டரை பத்திரமா வச்சிருக்க. அப்படி என்னதான் அந்த லெட்டர்ல இருக்கு பார்க்கலான்னு பார்த்தாலும் அதுவும் வர மாட்டேங்கிற. ஆனா ஜில்லு ஜில்லுன்னு ஒரு பொண்ணு சொல்றீங்க, அந்த பொண்ணு தான் எழுதினன்னு சொல்ற. உனக்கு ஒருவேளை அந்த பொண்ணு மேல லவ்வோ? பிரேவேஸ், சும்மா சும்மாலாம் பேசிட்டு இருக்காத. இது லவ் கிடையாது. இது அவன் என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கா. அவளை ஒரு முறையாவது பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும். எங்கள் அப்பா என்ன எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாரு எல்லாமே உனக்கு தெரியும். அந்த டைமில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் இந்த லெட்டர் மட்டும்தான். யார் இந்த லெட்டரை எழுதினாங்க, எதுக்காக எழுதினாங்க, ஏன் எழுதினாங்க, எதுவுமே என்னால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் என்னை ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ண ஒரு ஆள் தான் இதை எழுதியிருக்கு. ஐ ஃபெல்ட் கிரேட்ஃபுல் ஃபார் லைக் இந்த மாதிரி ஒரு என்னை அட்மையர் பண்ணக்கூடிய ஒருத்தங்க
என் லைஃப்ல கிடைச்சதுக்கு. அப்புறம் என்னாலயும் முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை குடுத்தாங்க. அவள மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்ல ஒரு மென்டார் மாதிரி. என் லைஃப் இப்போ இந்த இடத்துல இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அதுக்கு அவ தான் காரணம். அவ அப்பவே சொன்னா ஒரு 5 இயர்ஸ் லேட்டர், ஒரு பெரிய பிசினஸ் மேனா நான் வருவேன்னு. அவ எப்படி சொன்னா, ஏது சொன்னான்னுலாம் தெரியாது. ஆனா அவ சொன்ன மாதிரி நான் ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன். ஒரு அவ எனக்கு ஒரு லக்கி சார்ம் மாதிரிடா. அவள என் லைஃப்ல ஒரு மென்டரா கொண்டு போணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல ஒரு வெல் விஷரா. ம். அப்படின்னு சொன்னேன். பிரேவிஸ். சரி மாமி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் மென்டர் எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அவன் ஏன் உன் ஒய்ஃபா வரக்கூடாது? பிரேவிஸ், உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஷீ இஸ் அவள நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வச்சு பார்க்க கிடையாது. அவ எனக்கு ஒரு நல்ல ஒரு வெல் விஷர் அவ்வளோதான். அவள தேடி கண்டுபிடிக்கணும். இந்த 5 வருஷமா அவள யார், என்ன, ஏதுன்னே தெரியல. அவள கண்டு கூட பிடிக்க முடியல. பிடிப்பேன். சீக்கிரமா அவள கண்டுபிடிப்பேன். எப்படியோ என்னோட பிஸ்னஸ இந்தியாவுல நல்ல மாதிரி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் இப்போ என்னோட கண்ட்ரிக்கு போறேன். அங்க என் சிஸ்டருக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குடா. சரி மாமி, கிளம்பு. இன்னும் 2 ஹவர்ஸ்ல நமக்கு ஃப்ளைட்டு. இனி இன்னும் உட்காந்து இந்த லெட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆ? ம். இல்லடா. ஊருக்கு போறதுக்கு முதல் இந்த லெட்டரை பார்க்கணும்னு தோணுச்சு. அவளால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தேன். அவ இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. மறுபடியும் ஊருக்கு போறேன். அவ ஞாபகம் தான்டா வருது. வேற என்ன பண்றது? அப்படின்னுக்கிட்டே அவரு அந்த லெட்டரை பத்திரமா ஒரு ஃபைலுக்குள்ள வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆமா, நம்ம ஜிம்மி. நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஒரு காலத்துல அவங்களோட அப்பாவோட ப்ரெஷரால பல பிரச்சனைகளுக்குள்ளாகி இருந்தாரு. இப்போ அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. இந்தியாவுல அவரோட பிசினஸ் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துக்குது. இப்போ அவரோட சொந்த ஊரான சியோலுக்கு திரும்பி போறாரு. அவருக்கு ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டருக்கான வெட்டிங்குக்காக போறாரு. ஸோ இங்கேருந்து ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃபீஸ் ரூம். அந்த ஆஃபீஸ் ரூம்ல நீங்க ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல நம்ம பிரைட். பயன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதுடி. ஒரு டிசைனரா உன்னோட டிசைனை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு, அவன் அப்படி சொன்னா, அவன் அப்படி பார்த்தான்னுக்கிட்டு, அவன் ப்ராஜெக்டே கெடுத்துட்ட தெரியுமா நீ? கொஞ்சம் கூட உனக்கு அறிவுன்றதே கிடையாது. இப்போ நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு புரியவே இல்லையாடி? ஆ? நம்மளோட கம்பெனி எவ்வளவு லாஸ்ல போய்கிட்டு இருக்கு தெரியுமா? பத்தாக்குறைக்கு எக்கச்சக்கமான பேங்க் லோன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு பேங்க் லோன் எல்லாம் கட்டுற அளவுக்கு உங்க அப்பா என்ன பெரிய ரிச்சஸ்ட் மேனா? ஒத்துக்கிறேன், நீங்க ஒரு காலத்துல ரிச்சா தான் இருந்தீங்க. பட் இப்போ கிடையாது. உங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. எக்கச்சக்கமா பேங்க்ல லோன் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் கட்டணும். இந்த மந்த் எண்ட் கடையில அதெல்லாம் கட்ட கிடையாட்டி அவங்க நம்ம ஆபீஸே சீஸ் பண்ணிடுவாங்க. உனக்கு அது கூட உனக்கு புரியலையா? ரைட். கொஞ்சமாவது தெளிவா நடந்துக்கோ. ஒரு டிசைனரா என்னோட டிசைன்ஸுக்கு அவன் காம்ப்ளிமெண்ட் பண்ணா பரவாயில்ல. ஒரு பொண்ணா அவன் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றான். அவன் என்ன தப்பா டச் பண்றான். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்னு சொல்றேன். அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்றியா?
ஒரு பையனா உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் என்னென்ன விஷயங்கள கோ த்ரூ பண்றேன்னு உனக்கு தெரியாது. ஆமா, நாங்க ஒரு காலத்துல ரிச்சா தான் இருந்தோம். ஆனா இப்போ கிடையாது தான். அதுக்காக கஷ்டம்னா என்னன்னு தெரியாம இல்ல. கஷ்டத்துக்காக உடம்ப வித்து தான் நான் அந்த கஷ்டத்த போக்கணும்னா, நான் அந்த கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு போயிருவேன். இவனையெல்லாம் ஜஸ்ட் ஒரு அறை மட்டும் தான் விட்டேன். இவனையெல்லாம் 4 அடி இன்னும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து குடுத்திருந்திருக்கணும். ஏன் தப்பு? அந்த இடத்துல நான் அமைதியா வந்துட்டேன். இதுக்கே நீ இவ்ளோ கத்துற? நான் இன்னும் அக்ரெசிவா பிஹேவ் பண்ணியிருந்தா, அப்போ என்ன பண்ணியிருந்திருப்ப? ஆ? இங்க பாரு வாயன். நீ அக்ரெசிவா பிஹேவ் பண்றதுனால ஒரு பிரயோசனமும் கிடையாது. இப்போ நாம ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ஸோ நமக்கு இருந்த லாஸ்ட் ஹோப் இதுதான் இன்னைக்குள்ள. நீ இதத்தானே மெயின் பண்ணியிருந்திருக்கணும். இங்க பாரு பிரைட், உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு இருக்க லாஸ்ட் ஹோப் இதுவா இருந்தாலுமே கூட, என்னோட உடம்ப வித்து தான் இந்த இடத்துல நான் சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. புரிஞ்சுதா? சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. கூல் டவுன். இத இதோட விடு. ஓகே? அ புதுசா நம்ம பிசினஸ்மேன் ஜிம்மின் இருக்கார்ல. ஓகே. ஐ நோ உனக்கு அவன பிடிக்காது. எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் அவனோட சிஸ்டரோட மேரேஜுக்காக அவங்க ஒரு டிசைனர தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவனோட ஹோல் டிசைன் பண்றதுக்கு, அப்புறம் அவங்களோட வீட டிசைன் பண்ணி குடுக்குறதுக்கு ஒரு டிசைனர் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடாது? அவன் நம்ம நினைக்கிறத விட அதிகமாவே பே பண்ணுவாங்க. ஸோ நீ அங்க போனீன்னா, உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளால ஈஸியா நம்மளோட பேங்க் லோன்ஸ் எல்லாம் பே பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஒன் ஷாட் பேமெண்ட்லயே நம்ம கொஞ்சம் நம்ம பிரச்சனைகள்ல இருந்து வெளியால வர முடியும். அது கூட உனக்கு ஏத்த மாதிரி உனக்கு ஒரு ஃபேமும் கிடைக்கும். அவன் கம்பெனிலயும் ஒரு புது டிசைனர் கம்பெனி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பும் கிடைக்கும். இந்த பிசினஸ் டீலிங் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நீ ஏன் இத எடுக்கக்கூடாது? ரைட். உனக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கும் ஜிம்மினுக்கும் சின்ன வயசுல ஆகாதுன்னு. அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவன் அவன் எப்படி என்னோட ப்ராஜெக்ட்ட அக்செப்ட் பண்ணிப்பான்? இல்ல, இது ஒர்க் அவுட் ஆகாது. வயன் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. அது உங்க சின்ன வயசு. அது அதோடயே முடிஞ்சிடுச்சு. புரிஞ்சுதா? இது உன்னோட லைஃப் விஷயம். இது உன்னோட லைஃப் மட்டும் கிடையாது. என்னோட லைஃப், இந்த கம்பெனியோட லைஃப். சரியா? அவன் உன்ன சின்ன வயசுல பார்த்தது, இப்போ உன்ன அடையாளம் கூட தெரியாது. நீ அவன் முன்னாடி போய் நின்னாலும், "ஹூ ஆர் யூன்னு" தான் கேட்பானே தவிர, "நீ தான் வாயேன்" அப்படின்னு உன்ன ஐடென்டிஃபை பண்ண மாட்டான். புரிஞ்சுதா? அவன் இன்னைக்கு மார்னிங்கே இந்தியாவில இருந்து வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ஸோ எப்படியும் டுடே நைட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்றதாவும் எனக்கு ஒரு நியூஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த பப்ல தான் இருப்பான். நீ அந்த இடத்துக்கு போய் அவனோட ப்ராஜெக்ட்ஸ காட்டு. அது மூலமா அவன இம்ப்ரெஸ் பண்ணு. நீ தான் ஒயன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ நீ இத செய்றதுக்கு பாரு. புரிஞ்சுதா? சரி, ஓகே. இந்த ப்ராஜெக்ட் பண்றது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ரைட்? பட் நான் தான் போகணுமா? அதுவும் ஒரு பப்புக்கு. ஏன் நீ போக்கூடாது? இங்க பாரு வயன். நீ தான் இந்த கம்பெனியோட சீஃப். சரியா? நீ தான் இந்த கம்பெனியோட சீஃப் டிசைனர் ஆல்சோ. நீ தான் இத பிரசன்ட் பண்ணணும். உன்னை தவிர வேற யாரும் இத பெர்ஃபெக்ட்டா பிரசன்ட் பண்ண மாட்டாங்க. இது நம்ம கெரியருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அது இதுன்னு ஈகோ எல்லாம் விட்டுட்டு, நேரா போய் இந்த ப்ராஜெக்ட்ட சக்சஸ் ஆக்குறதுக்கான வழிய பாரு. அப்படின்னு அவன் அவங்கள திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். உங்களுக்கும் இதுதான் ஒரு கரெக்ட்டான வேவா இருக்கு. பிகாஸ் இது உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்.
ஸோ நீங்களும் இத சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க. உங்களோட டிசைன்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இது எல்லாத்தையும் ஒரு ஃபைல் பண்ணி நீட் அண்ட் கிளியராக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. இப்படி நைட் ஆகுது. நைட் ஜெமின் அண்ட் பிரேவிஸ் 2 பேருமே பப்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுற்றி வர நிறைய பொண்ணுங்க ஜிமின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமின் கிட்ட அவங்க எல்லாம் என்னதான் ஃப்ளர்ட் பண்ணாலும் சரி, ஜிமின் யார்கிட்டயும் மடிஞ்சு போற மாதிரி இல்லை. அதுலலாம் ஒரு பொண்ணு இன் டெப்த் வந்து அவனை ஸ்லீப் பண்ணுறதுக்கெல்லாம் கூப்பிடுறா. ஆனாலும் ஜிமின் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூட மூக்க நிலைக்காமக்கி தான் உண்டு, தான் வந்து பார்ட்டி பண்ணுமா, சரக்கடிச்சுமா அப்படின்ன மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ ஜிமின் நல்லா குடிச்சிருக்கான். அதுக்காக அவன் தெளிவே இல்லாத போதையில் இருக்கான் அப்படின்னுலாம் இல்லை. அவன் தெளிவாக தான் இருக்கான், ஆனாலும் குடிச்சிருக்கான். அப்போ நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துக்கு போனதும், நீங்க ஒரு ஷார்ட்டான ஒரு ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கீங்க. நீங்க அங்க போயிட்டு ஜிமின தேடுறீங்க. உங்களுக்கு ஜிமின முன்னமே தெரியும்னபடியா, ஜிமினோட ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அங்க போயிட்டு பார்க்கும்போது, ஜிமின சுத்தி நெறைய பொண்ணுங்க இருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு, "ஹம், இவன் திருந்தவே மாட்டான். பாரு, சுத்தி வர பொண்ணுங்க. இப்பவும் சரி, அப்பவும் சரி. எப்பவுமே பொண்ணுங்க கூடவே சுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் எப்போதான் திறந்த போறானோ?" ஹம், அப்படின்னுக்கிட்டே நேரா ஜிமின் கிட்ட போறீங்க. ஜிமின் கிட்ட நீங்க போனதுமே, ஜிமின் உங்களை நிமிர்ந்து ஒரு லுக்கை தான் வர்றான். உங்களை பார்த்துக்கிட்டே, "ம், பாருடா, இன்னொருத்தி வந்திருக்கா" அப்படின்னு பிரேவிஸ் கிட்ட சொல்றான். பிரேவிஸோ, ஃபிகர் பார்க்க நல்லா தாண்டா இருக்கு அப்படிங்க. ஜிமினும், ஃபிகர் நல்லா இருந்து என்ன பிரயோசனம்? இப்படி பல பேர்கிட்ட போறாங்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தப்பான பொண்ணுங்களை நான் பார்க்க மாட்டேன்டா அப்படிங்க. நீங்க உங்களுக்கு இதெல்லாம் கேட்கல. நீங்க அப்படியே ஜிமின் கிட்ட போயிட்டு, ஜிமின் சார், அது வந்து நான் உங்ககிட்ட அவனை காட்டணும், கொஞ்சம் பர்சனலாகவும் பேசணும். ஒரு 10 மினிட்ஸ் வர முடியுமா? 10 மினிட்ஸா? 10 மினிட்ஸுக்குள்ள காட்டிடுவியா? சார், காட்டிடுவேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிசைன்ஸ். என்ன டிசைனா? எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் கிடையாதுமா. கேளுங்க சார். நீங்கள் நிறைய காஸ்ட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். அதோட உங்களோட சர்வீஸ் வந்து இங்கே நிறைய பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவனும், நிறைய பேர் கூட போயிருக்கியா? ஓ, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமோ? சார், நான் ஒரு 5 இயர்ஸ் இல்லை, ஒரு 6 இயர்ஸாகவே இந்த ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், காலேஜ்லேருந்தே நீ இதெல்லாம் பண்ணுறியா? ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இங்கேருந்து கிளம்புறியா? சார், ஒரு 10 மினிட்ஸ் சார். வந்து ஒரே இருக்க பார்த்துக்கோங்க சார். 10 மினிட்ஸா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு உங்களை அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுவான். இவன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனது தான், ஆனால் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் எப்போவுமே திருத்தவே முடியாது. முதலாவது இந்த பிரைட்டுக்கு கால் பண்ணணும் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பிரைட்டுக்கு கால் பண்ணுறீங்க. பிரைட், ஹலோ. சொல்லுடி வயன், என்ன மாதிரி?
ப்ராஜெக்ட் சக்ஸஸா? ஜிமின் சாருக்கு ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? எனக்கு தெரியும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு. அதோட அவர் நீ நினைக்கிற மாதிரி கேரக்டர் உள்ள பெர்சனும் கிடையாது. டேய் 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 கொஞ்சம் நிப்பாட்டு. பேசுறதுக்கு முன்னாடியே வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க. முதலாவது நீ அவன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினியா இல்லையா? அவன் என்ன ஏதோ அவன் என்ன பேசினானே புரியல. அவன் செம்ம போதையில இருக்கான். அவன்கிட்ட நான் என்ன சொல்றது? அவன் என்ன திரத்தி விட்டுட்டான்டா. நீ அப்பாயின்மெண்ட் வாங்கினியா இல்லையா? வாங்கினேனேடி. வாங்கித்தான் அவர் அங்க இருப்பாருன்னு தெரிஞ்சுது. நீ அப்படி ப்ராஜெக்ட் காட்டுறேன்னு சொன்னியா? காட்டுறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஏத்த மாதிரி கொஸ்டின்ல பண்ணி குடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னேன். ஆனா அவன் ஏதேதோ பேசினான்டா. செம போதையில இருக்கான். இங்க பாரு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இன்னொருக்கா பேசுறேன் அவங்க பிஏ கிட்ட. பேசிட்டு நான் நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். சரியா? அவனோட ஆஃபீஸ்ல நீ அங்க போயிரு. ஓகே? ஏய் எத்தனை வாட்டிடா போறது? நான் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வயன், இந்த அவமானத்தை எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன்னால லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரவே முடியாது. முதலாவது அவமானங்களை சந்திக்க கத்துக்கோ. ம் ஓகே, நான் அவங்க பிஏ கிட்ட பேசிட்டு உனக்கு சொல்றேன். ஓகே, பேசு. பேசிட்டு எனக்கு ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லையா அப்படின்னு அவன் கோலை கட் பண்ணிட்டேன். இவன் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. அப்படின்னுக்கிட்டே நீங்க அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இங்க லட்சுமினை பார்த்தா, மச்சான் ஏன் மச்சான் அந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படி இருக்காருங்க? பக்கா ஐட்டோண்டா வந்தவ பார்த்தங்க 10 நிமிஷத்துல காட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். பல பிஸ்னஸ்மேன் அவளுக்கு கஸ்டமரா இருக்காங்களாம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களை நான் எப்பயுமே பார்த்ததே கிடையாதுடா. சி ஆமாங்க, அவங்கள தப்பான பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டான். ஸோ நீங்க அவன்கிட்ட தப்பான இன்டென்ஷன்ல பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டான். அப்படியே அவன் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இந்த இந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நீங்க அவனோட ஆஃபீஸுக்கு வெளியால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நார்மலா ஒரு ஆஃபீஸ் வேர் மாதிரி ஒரு சூட் மாதிரி வேர் பண்ணியிருக்கீங்க. ஜிமின் ஆஃபீஸ்ல தான் இருக்கான். நீங்க நேரா அங்க இருக்கிற ரிசப்ஷன் கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஜிமின் சாரை மீட் பண்ணணும். மேம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? யா, ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாரு. நீங்கள் ஒருக்கா செக் பண்ணுங்களேன், ஒரு டிசைனர் சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே மேம், ஜஸ்ட் வெயிட், ஐ வில் பி செக் அப்படின்னுக்கிட்டே அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு, யா மேம், உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் நேராக 5th ஃப்ளோர் அங்கே போயிடுங்க. அங்கே சிஇஓட ஆஃபீஸ் ரூம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் அவரை மீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் நேராக லிஃப்ட்டுக்கிட்ட போகிறீங்க. ஸோ லிஃப்ட்டுக்கிட்ட போனதுமே அங்கே கேன்டீன் சைட்லேருந்து ஒருத்தர் மாசாக நடந்து வராரு. அவருக்கு முன்னால் ஒரு பொண்ணு கடைன்னு வந்து அந்த லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணுறா போக விடாமல். ஹே ஹே, ஜஸ்ட் வெயிட்டா, ஜிமின் சார் வராரு, லிஃப்ட் க்ளோஸ்டாக வேணாம். அப்போது நீங்கள் இவ அந்த சிலுக்கு செனியாச்சே, இவ இங்க என்ன பண்றா? ஓ, இவளும் ஜிமினும் இன்னும் டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? I don't know. என்னடா இது, இன்னும் இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்க பாஸ்ட் 6 இயர்ஸா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா?
அப்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரியிலையும் கொடை பிடிக்குமா. அது மாதிரி தான் இவ இப்போ ஜிமின் கூடயே ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. சச் இரிட்டேட்டிங் ஃபெலோஸ் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி சுருக்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே நிற்கிறத பார்க்காமலே ஜிமின் ஃபர்ஸ்ட்டாக லிஃப்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. அப்போது ஜெனியும், ஜிமின் நானும் கூட வரட்டுமா ஆஃபீஸுக்கு? நீ ஒன்று வரத்தை விட நீ இங்கே நில்லு அப்படிங்க நீங்கள். Hey girl, why are you laughing? என்னை பார்த்தா எனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? சாரி மேம். சாரி. அது நைட் ஒரு ஜோக். அது இப்போதான் ப்ராசஸ் ஆகி சிரிப்பு வருது. வேற ஒன்றும் கிடையாது. ஓகே 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 சாரி மேம், சாரி. ஜிமின் இவன் இரிட்டேட் பண்றா அப்படின்னுக்கிட்டே அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே போற அவளை பார்த்துட்டே உங்களை திரும்பி பார்த்து, நீ யாரு? நீ ஏன் அவளை பார்த்து சிரிக்கிற? சார் என்ன ஞாபகம் இல்லையா? ஜஸ்டே பப்ல நான் கூட உங்ககிட்ட ஒரு 10 minutes டைம் கேட்டேனே. 10 minutes டைம்? ஏய் நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற? சார் அதுதான் 10 minutes அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன். வாட் த ஹெல்? உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட்டா? இங்கே பாரு, எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ண இஷ்டமே கிடையாது. முதலாவது நீ இந்த கம்பெனியில் வந்து வேலையில போ. சார் ஆனால் நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும். என்ன இம்பார்ட்டண்டான விஷயம்? இதெல்லாம் உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை பார்த்ததே கிடையாது தெரியுமா? ஷிட், என்னோட மார்னிங் ரொட்டீனே இப்போ கேவலமாக போயிடுச்சு. சார் இல்லை சார், அது ஒரு 10 minutes டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ளீஸ் சார். அப்படிங்க அந்த லிஃப்ட் அப்படியே ஓப்பன் ஆகுது. அங்கால ஆப்போசிட் சைடில் பிரேவிஸ், அப்புறம் பிரேவிஸ் கூடவே லீ நிற்கிறாரு. லீ அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் நீயா? ஹாய். அதான். ஓ நீ எங்கே வரைக்கும் வந்துட்டியா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு இந்த மாதிரி கேவலமான நாட்கள் நான் இங்கே வராங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ண கிடையாது நீ இங்கே வருவேன்னு. அப்போ ஜிமின் அவன் பார்த்துட்டு, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா இல்லை? தெரியும். இவளை மாதிரி கேவலமான பொண்ணுங்கெல்லாம் என்னத்துக்குடா ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிறீங்க? அவளை முதலாவது இங்கேருந்து கிளம்ப சொல்லு. அதுதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லீ, உனக்கு என்ன பிடிக்காதுன்னா அப்படி இருக்காத சரியா? நீ வாய் முடிட்டு அடுத்தவங்களோட பொழப்புல வந்து இப்படி மண்ணை வாய் போடுறது என் வேலையா போயிடுச்சு. பொழப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஜிமின் சார், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியலன்னு நினைக்கிறேன் அப்படிங்க அவரும். தயவு செஞ்சுங்க அந்த வேலையில் போறியா? நீ பேசுகிற ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. இங்கேருந்து வெளியில் போ, அதுவே போதும் அப்படிங்க. நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. நேராக லிஃப்டில் இருந்து இறங்குறீங்க. அப்படியே பிரைட்டுக்கு கால் பண்ணி, பிரைட் இந்த ஜிமின் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட நான் பேச வரதே கேட்க மாட்டேங்கிறா. பத்தாக்குறைக்கு அந்த லீ வர இங்கே வந்து நின்றுட்டு ஒவ்வொரு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் இதுக்குத்தான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன் இப்படி இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னே தெரியல. இங்கே பாரு பயன், இங்கே பாரு,
முதலாவது கூல் ஆகு. சரியா? இது நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ இதுக்கு என்ன செஞ்சாலும் பரவால்ல. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு மட்டும் யோசி. அவங்கள எப்படி ஒத்துக்க வைக்கலான்னு மட்டும் யோசி. அதுதான் நானும் யோசிக்கிறேன். எப்படி? அது உன்னால முடியும். ஏதாவது திங்க் பண்ணு. அப்படிங்க நீங்க அப்படி கால கட் பண்ணிட்டு வெளியில வரீங்க. ஆப்போசிட்ல ஒரு லக்ஸரியான BMW கார் நிக்குது. நீங்க அந்த கார பார்த்ததுமே உங்களுக்கு ஜிமின் தான் ஞாபகத்துக்கு வரா? நீங்க அப்படி அத பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டே, "இது ஜிமினோட கார் தானே? நாம ஏன் இந்த கார்ல நம்ம டிசைன்ஸ வச்சுட்டு போகக்கூடாது?" அப்படின்னுக்கிட்டே நீங்க ஃபைல் பண்ணிட்டு வந்த உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே அந்த கார்ல வச்சுட்டு, அது கூடவே பிரைட்டோட கான்டாக்ட் நம்பரையும் எழுதி அங்க வச்சிடுறீங்க. அங்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஜிமின், பிரேவிஸும் அங்க மேல இருந்து கீழ இறங்கி அவங்க காரு கிட்ட வராங்க. ஸோ கார்ல வந்து ஒரு பேப்பர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு, ஜிமின், "ஏய் பிரேவிஸ், இது யாரோடது?" "தெரியலையே மாமே. எடுத்து பார்த்தா தான் தெரியும்." அப்படின்னுக்கிட்டே அத எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுல அவங்க டிசைன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இத பார்த்து ஜிமின் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அத பார்த்துட்டே, "இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா அழகா இருக்குல்லடா. இது யாரோடது? எதுவும் கான்டாக்ட் நம்பர்ஸ் எதுவும் இருக்கா?" "ஆ இருக்குடா." "ஓகே. அ அவங்கள கால் பண்ணி நாளைக்கு வந்து அந்த டிசைனர்ஸ்க்கான ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த மீட்டிங்குக்கு அவங்கள வர சொல்லு. அவங்க அட்டெண்ட் பண்ணா நல்லாயிருக்கும்." அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டே அங்கேருந்து கிளம்புறான். பிரேவிஸும் பிரைட்டுக்கு கால் பண்ணி, "ஹலோ, ம் அ இது பிரைட்டா?" "ஆ பிரைட் தான். சொல்லுங்க. என்ன விஷயம்?" "அம் நான் பிரேவிஸ் கதைக்கிறேன். ஜிமினோட ஃப்ரெண்ட். என்ன விஷயம்னா, உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஜிமின் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். ஸோ நாளைக்கு டிசைனர்ஸுக்கான ஒரு சின்ன மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மீட்டிங்குக்கு நீங்களும் வந்தா அவர் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாரு. அண்ட் நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க. ஓகே?" "ஆ ஓகே சார். கண்டிப்பா வந்துருவோம். தேங்க் யூ ஸோ மச் சார்." ம். இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். என்னுட்டு பிரேவிஸ் கால கட் பண்ணிடுறாரு. அப்போ பிரைட் உடனே உங்களுக்கு தான் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டே, "ஹே வயன்! உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போதான் ஜிமின் சாரோட ஃப்ரெண்ட் பிரேவிஸ் கால் பண்ணாரு. என்ன விஷயம்னா, அங்க அவங்களுக்கு நீ வச்ச டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். நாளைக்கு நடக்கிற டிசைனர்ஸ்க்கான மீட்டிங்ல உன்னையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. மறந்துடாம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிரு." "ம். சரி. ஓகேடா." அப்படின்னுக்கிட்டே நீங்க கால கட் பண்ணிடுறீங்க. கால கட் பண்ணி இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் ஒரு 10:00 இருக்கும். அந்த டைம்ல நீங்க நேரா அந்த ஜிமினோட அந்த மீட்டிங் நடக்க போற இடத்துக்கு போறீங்க. அங்க போனதும், அங்க ஜிமின் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாரு. நீங்க வாரத பார்த்ததுமே, "என்னடா வர வர எனக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு போலயே. இந்த பொண்ணு வெரைட்டி வெரைட்டி நான் தான் வேணும்ன்ட்டு வரா. ஹ்ம்." அப்படின்னுக்கிட்டே, "ஹேய் இங்கேயும் வந்துட்டியா?" "ஐயோ சார்! நீங்க" அப்படின்கே அப்படின்னு சொல்லிக்குள்ளேயே, அதால ஒரு இன்வெஸ்டர் வராரு. அவர், "ஹே வயன்! இங்க என்ன பண்ற?" "ஆ சார் அது வந்து" "ஓ! ஜிமின் சார மீட் பண்ண வந்தியா? ஆனா ஜிமின் உங்களோட சாய்ஸ் பக்காவான சாய்ஸ். வயன் எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவா. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ
அது பெர்ஃபெக்ட்டா செஞ்சு தருவா. அப்படிங்க. ஜிமின், ஓ! அப்படின்ட்டு உங்கள பார்த்துட்டு, இவரும் உன் கஸ்டமரா? நீங்க, ஆ ஆமா. அவரே என் கஸ்டமர் தான். அவர் சொன்னது கேட்டீங்கல்ல? நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணி தந்துருவேன். நீங்க அத பத்திலாம் ஒண்ணும் வொரி பண்ணிக்காதீங்க. அப்படிங்க. அவரும், ம். ஜிமின், நான் சொல்றேனே, பொண்ணு சூப்பரா பண்ணுவா. எதுவும் திங்க் பண்ணிக்காத, எதுவும் வொரி பண்ணிக்காத. ஆ? கண்ண மூடிக்கிட்டு அவகிட்ட நீ உன் எல்லா விஷயத்தையும் ஒப்படைக்க முடியும். அவ்வளவுத்துக்கு நம்பிக்கையான பொண்ணு. அப்படின்னு சொல்ல, ஜிமின், கிழட்டு மூதேவி. காலம் போற வயசுல அவனுக்கு சங்கீதம் கேக்குது. அப்படின்னுட்டு, ஓகே சார். அப்படிங்க. அவன், ஓகேம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் ஜிம்மி. அப்படின்னுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ நீங்க, சார் நீங்களே சார் அவர் சொன்னது கேட்டீங்களே? செம செமையா என்னை பத்தி சொன்னாரா? நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாமே சார். அப்படிங்க ஜிமின். இங்க பாரும்மா, எனக்கு உன் மேல எந்த விதத்திலும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படிங்க. சார் நீங்க ட்ரை பண்ணி பார்க்காம எப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ல முடியும்? நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதுதான் எனக்கு ட்ரை பண்ணி பார்க்க கூட பிடிக்கல. ஸோ நீ உன் வேலைய பார்த்துட்டு போறியா? அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதுவுமே பேச கிடையாது. அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. எங்கால சைட் மீட்டிங்ஸும் முடியுது. அப்போ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதும் லீ உங்களுக்கு தான் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, ஹலோ வயன், ஐ நோ உனக்கு இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. நீ என்ன செய், நேரா ஜிமினோட அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க வந்துடு. எனக்கு இந்த ப்ராஜெக்ட ஜிமின் தார மாதிரி சொன்னான். நீ அங்க வா. அந்த ப்ராஜெக்ட உனக்கே நான் குடுத்துடுறேன். புரிஞ்சுதா? அப்படிங்கிறான். நீங்க, ஆனா நீ நீயா வந்து என்கிட்ட அப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா, எனக்கு ஏதோ தப்பா தெரியுதே. அதெல்லாம் அன்னைக்கு ஜிம்மினோட கெஸ்ட் ஹவுஸ் வா. உனக்கு நான் அந்த ப்ராஜெக்ட்டை விட்டு தந்துடுறேன். ஓகே? அப்படிங்க. நீங்க இத நம்பலாமா வேணாமான்னே தெரியலையே. என்னவோ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். போயிடுவோம். என்ன பண்றேன்? ம். ம். நான் வந்துடுறேன். எனக்கு ஒருக்கா லொகேஷன் சென்ட் பண்ண முடியுமா? ஆ சென்ட் பண்ணி வச்சுடுறேன். வந்துட்டு அப்படின்னுக்கிட்டே அவ கால கட் பண்ணிடுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. நீங்க அந்த லொகேஷனுக்கு தான் போறீங்க. அங்க போனதும் அங்க லீ அங்க இருக்க சோஃபால உட்காந்துருக்கான். அப்போ நீங்க போனதும் லீ உங்கள பார்த்துட்டே, "வா வேவ், வா உட்கார்" அப்படின்னு உங்கள உட்கார சொல்றாரு. நீங்க லீக்கு ஆப்போசிட்ல தான் உட்காந்துருக்கீங்க. லீ அப்படியே உங்கள பார்த்துக்கிட்டே, ம் சரி. அ என்ன சாப்பிடுற? ட்ரிங்க் எதுவும்? வோட்கா, ஜின், எனிதிங்? வைன்? அ இல்ல, இல்ல லீ அதெல்லாம் வேணாம். அ நோ தேங்க்ஸ். சரி ஒரு ஜூஸாவது குடி. ம் அப்படின்னுக்கிட்டே அவன் அங்கேருந்து எழுந்து நேரா கிச்சனுக்கு போறான். அங்க போய் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு ட்ரக் மாதிரி அதுக்குள்ள சின்ன பவுடர் ட்ரக் மாதிரி போடுறான். உங்களுக்கு ஒரு அது போதை ஏத்தணுன்றதுக்காக. அப்போ உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. நீங்க ஹால்ல உட்காந்துருக்கீங்க. அவன் அந்த ஜூஸ கொண்டு வந்து தந்ததுமே, நீங்க ஒரு மாதிரி திங்க் பண்றீங்க. அப்போ, "என்ன போயேன், நான் குடுத்தா குடிக்கவே மாட்டீங்களா என்ன?" அப்படிங்க. நீங்க, "ம் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல." அப்படின்னுக்கிட்டே நீங்க அந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிடுறீங்க. குடிச்சதும் அவன் முகத்துல ஒரு ஸ்மிர்க். அவன் அப்படி ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே,
இவ இன்னைக்கு என் கையில வசமா சிக்கினா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? எல்லார் முன்னாலையும் என்ன அவமானப்படுத்தினா இவளை நான் அப்படியே பேசாம விட்டுருவேனா? எல்லாருக்கும் முன்னாடி வச்சு என்ன ஸ்லாப் பண்ணல அப்படின்னுக்கிட்டே அவ கண்ணத்தை ரப் பண்ணிக்கிட்டே எனக்கு இருக்குடி அப்படின்னு அவன் திக் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போதை ஏறுது. உங்களால ஒரு விஷயத்த டீப்பா பார்க்க கூட முடியல. கண்ணெல்லாம் பிளர் ஆகுது. நீங்க ஒரு மாதிரி உங்க கண்ணை ரப் பண்ணிக்கிட்டே என்ன ஆச்சு எனக்கு? என் கண்ணுல ஒரு மாதிரி இருட்டுது அப்படின்னுக்கிட்டு இருக்கும் போதே அவன் என்ன வயன் கண்ணெல்லாம் இருட்டுதா? எனக்கு நீ ஒன் நைட் கோஆப்ரேட் பண்ணிக்கோ. அப்புறம் உனக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னுக்குள்ளேயே நீங்க என்ன யூ யூ சீட்டர், நீ என்ன ஏமாத்த ட்ரை பண்ணியா? அதுக்கிட்டே நீங்க எலும்ப ட்ரை பண்றீங்க. உங்களால எழுந்துக்கவே முடியல. காலெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அப்போ லீ உங்க மேல அப்படி ஓவர் ஆகி உங்களை கிஸ் பண்ண ட்ரை பண்றா. அப்போ உங்களுக்கு என்ன பண்றேனே தெரியல. உங்க கை அங்க பக்கத்துல இருந்த டேபிள்ல அப்படியே தடவுது. ஸோ நீங்க குடிச்ச அந்த ட்ரிங்கோட கப் மட்டும்தான் இருக்கு. அந்த கிளாஸ் மட்டும்தான் அந்த டேபிள்ல இருக்கு. ஸோ நீங்க அப்படியே அந்த கப்பை எடுத்து அப்படியே லீயோட தலையில ஒன்று போடுறீங்க. அப்போ லீ ஆ ஆ அப்படின்னுக்கிட்டே என்னடி ஆ என்னையே அடிச்சிட்டல, உன்னை பேசாம ஒரு இதோட விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா உன்னை இப்படியே விடக்கூடாது அப்படின்னுக்கிட்டே உங்களை பிடிக்க ட்ரை பண்றான். அப்போ உங்களுக்கு என்னதான் காலெல்லாம் ஷிவரானாலும் அங்கிருந்து நீங்க அப்படியே எழுந்து என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னுக்கிட்டே அங்கேருந்து ஓடி நேராக டோரு கிட்ட போறீங்க. ஸோ அப்போதான் ஜிமின் உள்ள என்டர் ஆகிறாரு. நீங்க அப்படியே போயிட்டு ஜிமினுக்கு பின்னால நின்றுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவ 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 அப்படின்னுக்கிட்டே அவ அங்கிருந்து நில்லடி என்கிட்டே அவ அங்கிருந்து வாரா. நீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்க. ஜிமின் அந்த சுச்சுவேஷனை அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அவர் அப்படியே லீயை பிடிச்சு லீயோட கன்னத்திலே 2 ஸ்லாப்பை விட்டுட்டு உன்னை ஜென்னியோட அண்ணங்கிறதுனால மட்டும்தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சேன். இதுக்கு மேல உன்னை எந்த காரணத்தை கொண்டும் என் வீட்லயும் சரி என் ஆஃபீஸ்லயும் சரி உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னுக்கிட்டே அவனை தள்ளி விட்டுட்டே அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு நேராக அவன் காருக்கு போகிறான். ஸோ உங்களோட வீடு எங்கே இருக்குன்னு ஜிமினுக்கு தெரியாது. ஸோ நேராக ஜிமின் அவனோட வீட்டுக்கு காரை விடுறான். அவனோட வீடு தான் ஜிமின் தனியாக இருக்கிற வீட்டுக்கு. ஸோ ஜிமின் அந்த வீட்டுக்கு காரை விட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு போய் அந்த ரூமில் அப்படியே உங்களை படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டே உங்களை பார்த்துட்டே நீ தப்பான பொண்ணுன்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். நீ தப்பான பொண்ணா இருந்தா எதுக்காக அவன் உன்னை மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு நீ அங்கே இருந்து ஓடி வந்திருப்ப. இதில் ஏதோ ஒன்று இருக்குது.
எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒண்ணு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல். அது என்னன்னு சொல்ல தெரியல. வாய் உன்னை பிடிக்கலன்னாலும் என் மனசு உன்னை எப்பவுமே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது? எதுக்காக அப்படி சொல்லுது? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எதுக்குன்னு எல்லாம் தெரியல. ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னுக்கிட்டே உங்கள் காலில் இருக்க உங்களோட ஹீல்ஸை ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டு உங்களுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு அவன் பக்கத்தில் இருக்க ஒரு சோஃபாவில் தூங்குறான். இப்போது மார்னிங் ஒரு 10 ஆகுது. சூரியன் பல்லாருன்னு அடிக்குது. அப்போது ஜிமினு ஒரு மீட்டிங்கில் இருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே எழுந்து கண்ணை கசக்கிக்கிட்டேன், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நினைப்பில் கண்ணை கசக்கிக்கிட்டே நேராக ஜிமின் இருக்க சோஃபா கிட்ட வந்து அப்படியே ஜிமினுக்கு பக்கத்துலேயே உட்காடுறீங்க. ஜிமின் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்துருப்பான். அப்போது ஜிமின் அப்படியே உங்களை பக்கத்தில் நீங்கள் வந்து உட்கார்றத பார்த்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை கசக்கிட்டே உங்களோட ஃபர்ஸ்ட் வியூ அந்த லேப்டாப்பில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே லேப்டாப்பை பார்த்துட்டே திரும்பி அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினை பார்த்தது, ஜிமின் இது என்ன மார்னிங் கனவான்னு அப்படின்னுக்கிட்டே உங்கள் கண்ணை கசக்குறீங்க. அப்போது ஜிமின், என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னுக்கிட்டே அங்கேருந்து எழுந்து நேராக ஏதோ உங்கள் வீடு மாதிரி அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. ஜிமின் இதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படின்னுக்கிட்டே அந்த மீட்டிங்க்கு சாரி எவ்ரி ஒன் அப்படின்னுக்கிட்டே அதை கட் பண்ணிகிட்டே பிரேவிஸுக்கு கால் பண்ணிவிட்டு, ஆமாம் அந்த டிசைனர் அந்த காரில் வச்சுட்டு போனாங்களே அவங்களோட நம்பர் அனுப்பு, நான் பார்க்குறேன் அப்படிங்க. பிரேவிஸ் அந்த நம்பரை அனுப்பிடுறாரு. ஸோ ஜிமின் அந்த நம்பருக்கு டயல் பண்ணுறாரு. அதில் பிரைட் உங்கள் நம்பரை தான் கொடுத்துருந்துருப்பாரு பிரேவிஸ் கிட்ட. ஸோ உங்களுக்கு தான் கால் வருது. அப்போது உங்கள் ஃபோன் அங்கே ரிங் ஆகுது. ஜிமின் இதை பார்த்துட்டே, என்ன இந்த பொண்ணு ஃபோன் ஒருவேளை அப்படின்னுக்கிட்டே கன்ஃபியூஸ்டாக வந்து அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அதில் ஜிமினோட நம்பர் தான் டயல் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டே, அப்போது இவ எந்த மீட்டிங்குக்காக தான் வந்தாளா? நான் தான் இவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? இவ தப்பான பொண்ணு அப்படின்னு? இவ அப்போ நல்ல பொண்ணு தானா? நான் தான் இவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னுக்கிட்டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் அந்த பாத்ரூமுக்குள்ளே போன நீங்களும் அப்படி, சாரி சார் உங்கள் மீட்டிங்கை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், இனி அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னுக்கிட்டே வழியால் வரீங்க. அப்போது நீங்கள் ஜிமின் கையில் இருக்க உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. ஆனால் உங்களோட ஃபோனில் நீங்கள் வால்பேப்பராக உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை தான் போட்டிருப்பீங்க. எங்கே அவள் அதை பார்த்தானுன்னா அதை சந்தேகப்பட்டு உங்களை இந்த ஜாப்பை செய்ய விட மாட்டானோ அப்படின்ற பயத்தில் நீங்கள், சார் என் ஃபோன் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் ஜிமின் கிட்ட அந்த ஃபோனை பிடுங்க போவீங்க. அப்போது ஜிமின், என்கிட்ட தானே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள், இல்லை சார் நீ தானே அந்த டிசைனர், அந்த காரில் டிசைன் வச்சு போனது? நான் தான். நீங்கள் என் ஃபோனை கொடுங்க சார், ப்ளீஸ் என் ஃபோனை கொடுங்க அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அந்த ஃபோனை பிடுங்கிறதுக்காக அவர்கிட்ட போயிருப்பீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கால் ஸ்லிப் ஆகி அந்த பெட்டில் விழுறீங்க. உங்கள் கண்ணை ஜிமினோட கண்ணை நீங்களும்
அப்படி மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபோன் கதையே மறந்துட்டீங்க. மாறி மாறி ஐ கான்டாக்ட்லயே விழுந்துட்டீங்க. அப்போ ஜிமின் உங்க கண்ண பார்த்துட்ருக்க. நீங்க ஜிமினோட கண்ண பார்த்துக்கிட்டு இருக்க. உங்களோட லிப்ஸ் லைட்டா அட்டாச்ட் ஆகுது. அடியே நீதானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சு சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. ஓகேடா, இந்த பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு போடுறேன். எனக்கு டைம் கிடைக்கவே இல்ல. கண்டிப்பா நாளைக்கு போட்டுருவேன். இதோட செகண்ட் பார்ட். அதோட முடிச்சிடலாம் அப்படின்னு நம்புறேன். பார்ப்போம். இது 3 பார்ட்டா போகுதோ தெரியல. நான் நெக்ஸ்ட் பார்ட்டோட முடிக்க ட்ரை பண்றேன். டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா வந்தாலும் பரவால்ல அப்படின்னு. ஓகேடா. பாய். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேடா. பாய் பாய்.